bronchiectasisனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நுரையீரல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விண்ட் பைப் மாதிரி ஒரே ஒரு பைப் போகும். அப்புறம் வந்து ரெண்டா வந்து டிவைட் ஆகும். ரெண்டு தான் டிவைட் ஆகி அதுல இருந்து சின்ன சின்ன பிரான்ச்சஸ் மாதிரி மரக்கிளைகள் மாதிரி தான் நிறைய பிரான்ச்சஸா நமக்கு டிவைட் ஆகும். இந்த ரெண்டா டிவைட் ஆகுறதுக்கு பேர் தான் bronchi. இந்த bronchiectasisல என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனால நமக்கு நிறைய சளி பிடிக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து சளி கோர்க்க ஆரம்பிக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்து நமக்கு வெளியேறுச்சு அப்படின்னா நமக்கு வந்து எப்படி இருக்கும் அது பாக்குறதுக்கு ஒரு வெள்ளையா இருக்கும், சில பேருக்கு மஞ்சளா இருக்கும், சில பேருக்கு வந்து பச்சையா இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள வந்து வெளியே வெளியே ஒவ்வொரு தடவையும் வரும்போது சளி வந்து கோர்த்துட்டே இருக்கு அப்படின்னா அந்த நெஞ்சுக்குள்ள இருக்க பகுதிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். சோ சளி வந்து கோர்த்தாலும் நம்மளால வந்து வெளியே தள்ள முடியாது. சோ எப்பயுமே சொல்லுவாங்க எவ்வளவு வருஷம் ஆனாலும் எனக்கு வந்து இந்த சளியோடயே தான் நான் இருக்கேன், ரொம்ப வருஷமாவே எந்த சீசன்னாலுமே நான் சளியோட தான் இருக்கேன் அப்படின்றதுல அந்த bronchiectasis கண்டிஷன்ல வந்து நமக்கு வந்து வரும். இந்த கண்டென்ட்டோட ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல நீங்க போய் பார்த்துக்கலாம்.